ஆடத் தெரியாதவள் வந்து தெரு கோணலாக இருக்கு அப்படின்னு சொல்றது மாதிரி. எது எப்படி முதல்ல என்ன காப்பாத்துங்க. செருப்பு குஞ்சிரும். நான் எப்படி தப்பிக்கணும் அதை ஃபாலோ பண்ணி தப்பிக்க பாரு. எப்படி தப்பிக்க போறேன்னு எனக்கே தெரியல. நான் என்ன பண்ணுவேன்? ஜனநாயகத்திலே வந்து கட்சி ஆரம்பித்து 15 ஆண்டுகளை கடந்த பின்பு கூட ஒரு கவுன்சிலருக்கு வக்கில்லாத சீமான். இவங்க 3 பேரும் உடன்பிறப்புகள் இருக்கிற வரைக்கும் என் கட்சி ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு நகராட்சியை கைப்பற்ற முடியாத சீமான், ஒரு மாநகராட்சியை கைப்பற்ற ஏன் வார்ட கூட கைப்பற்ற முடியாத சீமான் கட்சியில இருந்து தினசரி வெளியேறி போய்கிட்டே இருக்கான். ஒன்னும் சொல்லலீங்க. கையில ஆடு என்ன கட்சி உடைய போகுது. சொல்லுங்கடா சொல்லுங்கடா. உடைச்சிட்டு இருக்குது. உடைச்சே போச்சு. இவனும் போயிட்டானா? யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. 7 முறை வந்து கருக்கலைப்பு செய்வதற்கு காரணமானவன்னு தன்னை பெருமிதமாக சொல்லிக் கொண்ட ஒரு பாலியல் குற்றவாளி. நீங்க எதிர்பார்த்த கார செஞ்ச ஏசி நான் தான். அந்த பொண்ணை கெடுத்து சின்ன பின்னமாக்குனது நான் தான். தகுதியற்றவர் என்று சொல்வதற்குல நான் என்ன கேட்கிறேன், சரி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தகுதி இல்லைன்னு ஸ்ரீமான் சொல்றாரு, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? விஜயலட்சுமியை ஏமாத்தின தகுதி இருக்கா? என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? அண்ணே இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுரும். இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கிற கூடாது. எது ஒரு பொம்பளை ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவ? அதை நான் பெருந்தன்மையா கண்டுக்க கூடாது. பாத்தீங்களா ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடுறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. உங்களுக்கு முதல்ல தமிழ் தேசியம் என்பது குறித்த ஒரு அடிப்படை அறம் இருக்கிறதா? உங்களுக்கு அரசியல் அறம் இருக்கிறதா? உங்களை நம்பி வந்தவர்களுக்கு வந்து நீங்கள் உண்மையாக நடந்து கொண்டிருப்பதற்கான குறைந்தபட்ச ஒரு அறம் இருக்கிறதா உங்ககிட்ட? பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. இந்த நாடு முன்னேறுமா? இந்த 3000 வருஷத்துக்கு முன்னேறாது. எந்த அடிப்படையுமே இல்லாத ஆள் நீங்க. சரக்க போட்டுட்டு வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடிய ஆள் நீங்க. நீங்க வந்து முதலமைச்சருக்கு தகுதி இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அதை கேட்பாங்கல்ல. டேய் நீ என்ன சிரிக்கிற? அந்த புறம்போக்கு பையல சொன்னதுக்கு சிரிக்கிறியா? இந்த பா என்ன பத்தி நீ முழுசா தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்டனா உன் பின்னால இருக்க போட பார். அவரை விடவும் நீங்கள் வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்களா? மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடத்துல இருக்கீங்களா? நிலைத்த கொள்கையாவது இருக்கிறதா? தினசரி நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனின்ற மாதிரி தினசரி எத்தனை விதமான மாறுபாடான பேச்சு. அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். இப்ப போற ஆனா திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்த. ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு, எச் ராஜா வந்து முன்பு பேசியதை எல்லாம் இன்றைக்கு சீமான் பேசுறாரு அப்படி சொல்லும் போது நீ தூக்கு போட்டு சாக வேணாமா? உனக்கு வெக்கமா இல்லையா? நீ இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி இல்ல, அவரே எச் ராஜா பேரறிஞர்னு ஒத்துக்கிறாருல்ல. எச் ராஜாவை பேரறிஞர்னு ஒருத்தன் சொன்னானா அவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பாங்கிறதுக்கு இதோட ஒரு சாட்சி எதுவுமே தேவையில்லைன்னா. ஏய் கிழவி, என்ன முருகன் கூட பார்க்காம கை சரசம். இப்படி வழியேற்ற முட்டாளா இருந்தா அடிக்காம என்னடா பண்றது? நான் என்ன கேக்குறேன்னா, சீமான் தான் வந்து ஒரு குடிகாரைய மாத்தி மாத்தி பேசுறாரு, குடிச்சிட்டு பேசுறாரு, தமிழ் குடின்னு தன்னை சொல்லிக்கிறாரே தவிர அவர் ஒரு குடிநோயாளியே, மனநோயாளியா இருக்கிறாரு. அந்த பெரிய மரம், அந்த பெரிய மரத்துக்கடியில அதே மரமா? அந்த மரம் தான். நானும் சாக்லேட்லாம் போட்டு ஒரு பையில போட்டு அப்படின்னு கட்டி விட்டுனா அவங்க அவங்களாம் அது வரலாம். அவர் மாத்தி மாத்தி பேசுறதுக்கு முட்டு கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு வெக்கமா இருக்காதா? இரண்டா ஒரு 15 வருஷத்துல பல வருஷம் பெரியார பாராட்டி பேசினாரு. என்ன அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள், விமானம் ஓட்டுகிறார்கள், காவல்துறையிலே பணி செய்கிறார்கள், ராணுவத்திலே பணி செய்கிறார்கள், கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள், இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது. அப்புறம் திடீர்னு வந்து பெரியார் தான் இனத்துக்கு துரோகம் செஞ்சாருங்கிறாரு. மாத்தி மாத்தி பேசணும். ஏதாவது ஒரு வரலாற்று தரவு இருக்கணும், ஒரு ஆதாரம் இருக்கணும். எனக்கு மானா மரியாதை சூடு சொரணை எதுவுமே கிடையாது. பெரியார் அப்படிங்கறதுல இவ்வளவு ஒரு வெறிகொண்டு எழுந்து வர பெருமக்கள் என் இனச்சாவுக்கு எங்க பண்ணீங்க நீங்க? ஈழத்தமிழர்கள்லாம் செத்துட்டு இருக்கும் போது என் கூட குடும்பம் நடத்திட்டு என்னோட காசெல்லாம் புடுங்கி பாலியல் ரீதியை என்னை துன்பப்படுத்தி தெருல விட்டுட்டு யாராவது கேட்டா வந்து எனக்கு அவங்கள யாருன்னே தெரியாது அப்படின்னு தான் இத்தனை வருஷம் சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு இருந்தாரு. என்ன அங்க முத்தம் குடுக்குற? ஐயோ சண்டை வேணும்னு சொன்னேன். சிக்னல் 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 சிக்னலா குடுக்குற? சிக்னல் பெரிய மனுஷன் போட்டு அடிக்கிற யாரு இவன்? சல்லி பையன் ஒரே நேரத்துல பழைய சோத்தையும் திம்பா, சுடு சோத்தையும் திம்பா.
மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி இவரை காப்பாத்தணும் கத்திரி. நான் என்ன சொல்றேன்னா, யார் மீது நமக்கு புனித பிம்பம் கிடையாது. நீங்கள் வந்து வரலாற்றிலே அவர் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர், மறைந்த தலைவர். அவர் உங்களோட சமகால தலைவர் கிடையாது. அப்ப உங்களோடு வாழாத ஒரு தலைவர் குறித்து நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லுகிற போது வரலாற்றில் அவரை விட நீங்கள் சாதனை மிக்கவரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நிறுத்து. அவங்கிட்ட இருக்க ஆப்ப பிடிங்கி நீ வேற ஆங்கில பிக்ஸ் பண்ண பாக்குறியா? தம்பி, ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. அதுக்காண்டி இந்த மாதிரி விஷ கிருமிகள் பேச்ச கேட்டு வீணா போயிடாத. இப்ப காந்தியை யார் வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம். காந்தியினுடைய இடத்தை வந்து வரலாற்றில் இன்னொருவன் நிரப்ப முடியுமா? நிரப்ப முடியாது. அம்பேத்கரினுடைய இடத்தை நிரப்ப முடியுமா? வரலாற்றில் வந்து சில பேருடைய இடத்தை வந்து நிரப்பவே முடியாது. உனக்கு அறிவில்ல, உன் பிள்ளைக்கு அறிவில்ல. யாருக்கு அறிவில்ல? ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதாப்பா? ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது. சரி விடு. பெரியார் வந்து உலக புரட்சியாளர்களில் ஒருவர். காரல் மார்க்ஸ் எப்படி வந்து ஒரு பொருளாதார விடுதலைக்கான தத்துவத்தை சொன்னாரோ, எப்படி வந்து அம்பேத்கர் அவர்கள் வந்து எப்படி சமத்துவத்திற்கான ஒரு அரசியல் கோட்பாட்டை விதைத்தார்களோ, அது போல வந்து சாதியற்ற ஒரு சமூகத்திற்கான ஒரு முன்னோடி கருத்தை வந்து சொன்ன ஒரு தந்தை பெரியார். கரியும் கஞ்சிக்கு வக்கத்து போய் நான் உங்ககிட்ட வரலடா, ஒரு மேட்ரு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். என்ன மேட்ரு? 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. அவரை பேசுறதுக்கு உனக்கு அருகதை வேணாமா? அவரை பேசிதான் நீயே அடையாளம் பெற்ற. அதாவது சீமான் வந்து ஒரு கோடாரி காம்பு. அந்த கோடாரி காம்பு வந்து என்ன செய்யும்? எந்த மரத்திலிருந்து உருவானமோ அந்த மரத்தை வெட்டுவதற்கு அது பயன்படும் இல்லையா? இல்லங்க, நான் அப்படிலாம் சொல்லலைங்க, போய் சொல்றாங்க. துப்பாக்கி. சீமான் என்கிற கோடாரி காம்பு இன்றைக்கு RSS கைகளிலே வந்து சேர்ந்திருக்கிறது. ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் அதற்கு சாட்சியம் அளிக்கிறார்கள். என்ன என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்னைய கூட சொல்ல பாக்குறாங்க. நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. இதோ நான் கூட்டி வந்துறேன். நான் வர மாட்டேன். பெரியார் தான் வந்துட்டு அண்ணா படிக்க வச்சாரா? பெரியார் தான் வந்துட்டு அம்பேத்கர் படிக்க வச்சாருன்னு சொல்லிட்டு நேத்து கூட பேசிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ண? நீ மேற்கொண்டு ஏலட்டி எலும்பு சம்பளத்தை புரிஞ்சு செய்வனை வச்சு கெடுத்து விட்டு வந்திருக்கியே, அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம்? அது பைத்தியக்காரர்களுக்கு பதில் சொல்லக்கூடாது என்று நம்ம நினைத்தாலும் இப்படி ஒரு கிறுக்கனை வந்து நம்ம எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசுதாங்க, நான் லூசுதான். அவர் பிறந்திருக்கக்கூடிய ஊர்ல வந்து அரசு பள்ளிக்கூடங்கள் உருவாவதற்கு காரணமாக ஒரு அரசு இருந்திருக்கிறது. அது திராவிட மாடல் அரசுன்னா கருணாநிதி தான், கலைஞர் கருணாநிதி தான் வந்து சீமான படிக்க வச்சாரு நான் சொல்லுவேன். இத புடிங்க ஐயா, நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்கிறேன். இதால என்ன அடிங்க ஐயா. அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சேன்னா அந்த அரசு பள்ளிக்கூடத்தை உருவாக்குவதற்கு காரணமான தலைவர்களை வந்து நினைவு கூறணும்ல நம்ம. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். ஒரு ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ணா பிள்ளை இருக்கும். அதாவது ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை காமராஜர் திறந்தார். அது லட்சக்கணக்கான பள்ளிக்கூடமாக உருவாக்குனவர் கலைஞர். இவங்க ரொம்ப வசதியா என்ன செய்யறாங்கன்னா, காமராஜரோடு வரலாறு நின்று விட்டதுங்கிறான். கடிகாரம் வேணா நிக்கும்டா, காலம் எப்படி நிக்கும்? உன் வீட்டு கடிகாரம் நின்று வச்சுன்னு வேணா சொல்லு, காலம் நின்று விட்டதுன்னு சொல்ல முடியுமா? இது என்ன மாதிரி படிச்சவங்களுக்கும் கலைக்கண்ணோட பாக்குறவங்க தான் தெரியும். உங்ககிட்ட இருக்கிறது கலைக்கண்ணா? எங்க கொஞ்சம் காட்டுங்க. அப்ப அதை கொஞ்சம் கொண்டாங்க. நீ தூங்கிட்டேங்கிறக்காக சூரியன் உதிக்காம இருக்குமா இன்னைக்கு காலையில? இது எவ்வளவு பெரிய வரலாற்று புரட்டுது. இதை அவன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறான். கேட்டேன். எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ, என்ன இப்படி சேஞ்ச் ஆயிட்டா? தொடர்ந்து இது மாதிரியான தவறுகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, ஆனா நீங்க சொல்றீங்க போது காமராஜர் வந்துட்டு பல்வேறு பள்ளிகளை உருவாக்குனாரு. ஆனா உங்க அப்பாவும் நீயும் வந்துட்டு டாஸ்மாக் உருவாக்கி மக்களை குடிக்க வச்சிங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்களையும் கருணாநிதி அவர்களையும் டார்கெட் பண்ண. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. இல்ல, அதாவது அவர்கள் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தார்கள். சீமானை யார் குடிக்க வச்சது அதை சொல்லுங்க. அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே, ஒண்ணு பேசப்படாதாடா. சரி, உங்களை வந்து படிக்க வச்சது திராவிட இயக்கம் நான் சொல்றேன். உங்களை குடிக்க வச்சது யாரும் நீங்க சொல்வீங்களா? உங்களோட பிரபா வைன்ஸ்ல குடிச்சவங்க பூரா சாலி கிராமத்துல சுத்திட்டு இருக்கிறாங்க. உங்க வரலாறு என்னன்னு நான் சொல்றேன். என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்ட.
அதான் அந்த பேச்சு. உங்க வரலாற்றினுடைய ஒட்டுமொத்த பக்கங்களும் என்னங்கிறத விஜயலட்சுமி மட்டும் இல்ல, அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்பா, ஒரே ஒரு விஜயலட்சுமி வெளியே வந்து சொல்லியிருக்காங்க. எத்தனையோ பேரை நீங்கள் பாலியல் ரீதியாக வந்து ஏமாத்திருக்கீங்க, எத்தனையோ பேர்ட்ட பணம் வாங்கியிருக்கீங்க. நீ அவசரப்படாத, நான் என் ஃப்ரெண்டு மகாதேவன் கிட்ட பேசி உனக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டை வாங்கி கொடுக்கறேன். அது வரைக்கும் இந்த விஷயம் வெளியே தெரியாம பாத்துக்கமா. சாப்பிட்டு இருக்கவன ஏன்னா இப்படி எழுதிட்டு வர? திருட்டு ராஸ்கல், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? சரி விடு, சரக்கு அடிச்சா எல்லாம் சரியாயிடும். சோலி முடிச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.